வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த பர்டிகுலர் வீடியோவில் சோசியல் மீடியாவில் அதுவும் ட்விட்டர்லேருந்து உங்கள் வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக், அதாவது ட்விட்டர்லேருந்து நீங்கள் போடுற ட்வீட்டுக்கு அந்த ட்வீட்டுக்கு கீழே வந்து சப்போஸ் உங்கள் வெப்சைட்டோட லிங்க் நீங்கள் விட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எவ்வளோ பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த மெட்ரிக்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேராமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கும் ட்விட்டர் பிக்சல் கோட், ரைட்டுங்களா? இந்த ட்விட்டர் பிக்சல் கோடு பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் ட்விட்டரில் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். அந்த பிக்சல்ஸ் கோடை எடுத்து உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாரெல்லாம் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து த்ரூ ட்விட்டர் மூலமாக வர்றாங்களோ அவங்கள ஃபுல்லாக நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது எங்கே யூஸ் ஆகுனா, ஒரு சில பெரிய பெரிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னாக்கும் அவங்க வெப்சைட்டுக்கான டிராஃபிக் வந்து சர்ச் இன்ஜின் மூலமாக அதிகமாக வருதா, சோசியல் மீடியா மூலமாக அதிகமாக வருதா, இல்லை வீடியோ பிளாட்ஃபார்ம் மூலமாக அதிகமாக வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க, ரைட்டுங்களா? இல்லை நீங்களே ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து சோசியல் மீடியா, அதுவும் பர்டிகுலராக ட்விட்டர்லேருந்து எவ்வளோ டிராஃபிக் நம்ம வெப்சைட்டுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்றதையும் நீங்கள் அதை மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ அந்த ட்விட்டர் பிக்சல்ஸ் கூட வந்து நீங்கள் ரெண்டு மெத்தடில் வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். ஒன்று வந்து டேரெக்டாக அந்த பிக்சல்ஸ் கூட எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஹெட் செக்ஷனை போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். அதர்வைஸ் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாகவும் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னாக்கும் த்ரூ கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக தான் அவங்க வெப்சைட்டுக்கான எல்லா கோட்ஸையும் வந்து அவங்க இன்டெகிரேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இந்த டேக் மேனேஜர் மூலமாக நம்ம வந்து ஒரு கோடு, அதாவது ஒரு சோசியல் மீடியா கோடோ அல்லது சர்ச் இன்ஜினில் வரக்கூடிய ஒரு கோடோ நீங்கள் இன்டெகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோடு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ரைட்டுங்களா? அதனால தான் அந்த டேக் மேனேஜர் யூஸ் பண்ணுவாங்க. டேக் மேனேஜரை பற்றி ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னோட யூடியூப் சேனலில் போய்ட்டு இங்கே அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கும் கண்டிப்பாக கூகுள் டேக் மேனேஜர்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான நிறைய இன்ஃபர்மேஷனை ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்பேன். பட் இந்த வீடியோவில் பொறுத்தளவில் இந்த ட்விட்டர் பிக்சல்ஸ் கூட வந்து எப்படி கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக உங்கள் வெப்சைட்டோட இன்டெகிரேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ட்விட்டர் பிக்சல்ஸ் கூட வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத ஒரு க்ரோம் எக்ஸ்டென்ஷன் மூலமாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். தேர்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் அந்த ட்விட்டர் பிக்சல் கோடை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அந்த கோட் மூலமாக உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து எவ்வளோ டிராஃபிக் வந்து ஃப்ரம் ட்விட்டர்லேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்றத எப்படி வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ்லேருந்து செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றதையும் லைவாக பார்க்க போகிறோம், ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இந்த ட்விட்டர் பிக்சல்ஸ் கூட வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக என் வெப்சைட்டோட இன்டெகிரேட் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னோட twitter.com அப்படின்ற என்னோட அக்கௌண்ட்டுக்கு போய்க்கிறேன், ரைட்டுங்களா? ஒன்ஸ் உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்கு போனதுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா மோர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ரொஃபஷனல் டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இந்த மெனுவில் இருக்கக்கூடிய இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் ட்விட்டர் ஆட்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னாக்கும் சில மெனுஸ் உங்களுக்கு காட்டப்படும். இதில் டூல்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவோட ட்ராப் டவுன் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஈவெண்ட்ஸ் மேனேஜர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கும் டிஃபால்ட்டாகவே உங்களோட ட்விட்டர் பிக்சல்ஸ் கோட் இருக்கும். ட்விட்டர் பிக்சல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் வியூ ட்விட்டர் பிக்சல் அப்படின்ற இந்த பர்டிகுலர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்கள் ட்விட்டர் பிக்சல்ஸ் கூட வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதே டயத்தில் நம்ம வந்து இதை த்ரூ கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம் அப்படின்றனால இந்த பிக்சல் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிக்சல் ஐடி வந்து இங்கேருந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் வியூ ட்விட்டர் பிக்சல் அப்படின்ற அந்த பர்டிகுலர் லிங்க் கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு 3 டேப் காட்டப்படும். ஒன்று வந்து இன்ஸ்டால் வித் பிக்சல் கோட், இன்ஸ்டால் வித் டேக் மேனேஜர், இன்ஸ்டால் வித் கன்வர்ஷன் ஏபிஐ. இந்த 3 டேப்பில் நீங்கள் எந்த டேப்பை கிளிக் பண்ணாலும் இந்த பிக்சல் ஐடி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிட்ருக்கும், ரைட்டுங்களா? ஸோ ஒன்று ட்விட்டர் பிக்சல் ஐடியை இங்கேருந்து காப்பி பண்ணலாம். அதர்வைஸ் உங்களோட பிக்சல் கோடுலேருந்து காப்பி பண்ண நினச்சிங்களாக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் கான்ஃபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ட்விட்டர் பிக்சல் ஐடி வந்து இங்கே இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே காப்பி பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த ட்விட்டர் பிக்சல் கூட வந்து த்ரூ கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக தான் நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல இன்ஸ்டால் வித் டேக் மேனேஜர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பிக்சல் ஐடி மட்டும் இந்த இடத்துல ஷோ ஆகும், ரைட்டுங்களா? ஒன்ஸ் இந்த பர்டிகுலர் டேப்ல இருந்துட்டு டேரெக்டாக உங்களோட கூகுள் டேக் மேனேஜர் போங்க. உங்கள் கூகுள் டேக் மேனேஜர் போகிறதுக்கு வந்து tagmanager.google.com சொல்லி டைப் பண்ணிங்களாக்கும் உங்கள் வெப்சைட்டுக்கான கூகுள் டேக் மேனேஜர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் டேக்ஸ் அப்படின்ற அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூ அப்படின்ற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த ட்விட்டர் பிக்சல்ஸ்க்கான ஒரு டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு நேம் வச்சுக்கிறேன் நான் இந்த இடத்துல, ரைட்டுங்களா? ஆல்ரெடி எனக்கு வந்து ட்விட்டர் பிக்சல் கூட வந்து என்னோடய வெப்சைட்டில் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். ஒரு டெமோக்காக நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்னா டூப்ளிகேட்டட்னு வச்சுக்கிறேன், ரைட்டுங்களா? டூப்ளிகேட்டட் ட்விட்டர் பிக்சல் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுக்கிறேன். இந்த நேம் வந்து நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம், ரைட்டுங்களா? உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த நேம். ஒன்ஸ் நீங்கள் இந்த நேம் வச்சதுக்கப்புறம் டேக் கான்ஃபிகரேஷனில் இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களாக்கும் சூஸ் டேக் டைப்னு வரும், ரைட்டுங்களா? இதில் இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் ட்விட்டர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வந்து ட்விட்டர் யூனிவர்சல் வெப்சைட் டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்விட்டர் பிக்சல் ஐடி அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்மளோட ட்விட்டரோட பிக்சல் ஐடி வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும், ரைட்டுங்களா? ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி டேரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு செலக்ட் டேக் ஈவெண்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவில் வந்து பேஜ் வியூ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ட்ரிகரிங்கை பொறுத்துள்ள இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆல் பேஜஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ சேவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் பிக்சல் கோடு வந்து ப்ராப்பராக சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நான் வந்து ட்விட்டர் பிக்சல் கோடை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கனால டேரெக்டாக அந்த பிக்சல் கோடை எடுத்துக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் ஆல்ரெடி நான் சேவ் பண்ண ட்விட்டர் பிக்சல் கோட். தட் இஸ் ட்விட்டர் யூனிவர்சல் டேக் அப்படின்ற நேமில் என்னோட ட்விட்டர் பிக்சல் வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன், ரைட்டுங்களா? இப்போ இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஒன்ஸ் நீங்கள் டேகை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். இந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல நேம் டைப் பண்ணலாம். அதர்வைஸ் எந்த நேமும் டைப் பண்ணாமல் கூட டேரெக்டாக நீங்கள் பப்ளிஷ்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கண்டினியூ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம் நம்ம இன்ஸ்டால் பண்ண டேக் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இல்லையான்னு. இப்போ நீங்கள் அந்த பர்டிகுலர் டேக் வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து செக் பண்ணி பார்க்க முடியாது அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது இல்லையான்னு. ஸோ அந்த செகண்ட் மெத்தட் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் கூகுள் டேக் மேனேஜர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டால் வித் பிக்சல் கோட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் பிக்சலை வந்து நீங்கள் காப்பி பண்ண வேண்டியது இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ ஃபுல்லாக காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு இப்போ உங்கள் வெப்சைட்டுக்கு போங்க, ரைட்டுங்களா? ஒன்ஸ் உங்கள் வெப்சைட் போனதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் மெனு இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மெனுவில் பார்த்தீங்கன்னா தீம் ஃபைல் எடிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் header.php அப்படின்ற ஒரு பர்டிகுலர் மெனு இருக்கும். ரைட் சைடில் செக் பண்ணி பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட்டோட சோர்ஸ் கோடு ஓப்பன் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ இந்த சோர்ஸ் கோடில் ஹெட் செக்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஹெட் செக்ஷனுக்கு கீழே என்ட்ரி கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அந்த கோடை பேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து செகண்ட் மெத்தட் தான், ரைட்டுங்களா? ஸோ ஒன்று நீங்கள் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக உங்கள் வெப்சைட்டையும் ட்விட்டரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த பிக்சல் கோடை வந்து உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் வெப்சைட்டையும் ட்விட்டரையும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ இன்டெகிரேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, யாரெல்லாம் ட்விட்டர்லேருந்து உங்கள் வெப்சைட்டோட லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்க்கு வராங்களோ அது ஃபுல்லாக ட்ராக் ஆக ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா? நான் ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக வந்து என்னோடய வெப்சைட்டையும் ட்விட்டரையும் நான் இன்டெகிரேட் பண்ணனால அது வந்து அந்த பர்டிகுலர் டேக் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா என்றதை நான் எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு இதில் ப்ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்கள் வெப்சைட் URL டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கனெக்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? இப்போ நியூ டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த பர்டிகுலர் பிக்சல் ட்விட்டர் பிக்சல் கோட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லைன்றதை ஜஸ்ட் இந்த இடத்துல டேக் அசிஸ்டன்ட் கனெக்டட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டேப்பை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னாக்கும் இந்த இடத்துல டேக்ஸ் ஃபயர்டு அப்படின்ற ஒரு பர்டிகுலர் செக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் ட்விட்டர் யூனிவர்சல் டேக் வந்து ஃபயர் ஆகுதான்னு பாருங்கள். அப்படி ஃபயர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இன்டெகிரேட் பண்ண அந்த ட்விட்டர் பிக்சல் கோடு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் உங்கள் வெப்சைட்டில், ரைட்டுங்களா? ஸோ இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த ட்விட்டர் பிக்சல்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம செகண்டாக ஒரு எக்ஸ்டென்ஷன் மூலமாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பிக்சல் ஹெல்ப்பர் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் உங்கள் கூகுள் க்ரோமில் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள், ரைட்டுங்களா? ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த 9 டாட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரோம் வெப் ஸ்டோர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ட்விட்டர் பிக்சல் ஹெல்ப்பர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ட்விட்டர் பிக்சல்னு சொல்லி டைப் பண்ணிங்களாக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு ட்விட்டர் பிக்சல் ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்விட்டர் பிக்சல் ஹெல்ப்பர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன காட்டும்னா ஆட் டு க்ரோம் சொல்லி காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட் டு எக்ஸ்டென்ஷன் சொல்லி காட்டும். அகைன் அதை ஒரு கிளிக் பண்ணிங்களாக்கும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும், ரைட்டுங்களா? ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ட்விட்டர் பிக்சல் ஹெல்ப்பர் அப்படின்ற அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனை வந்து நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ ட்விட்டர்
பிக்சல் ஹெல்ப்பர் அப்படின்ற இந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனை பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிங்களாக்கும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஷோ ஆனதுக்கப்புறம் இப்போ உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பர்டிகுலர் கோட் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றது. ரைட்டுங்களா? ஸோ அதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு என்னோடய வெப்சைட் நேம் டைப் பண்ணிக்கிறேன், digitalvishnu.in. ஒன்ஸ் என்னோடய வெப்சைட்டை நான் டைப் பண்ணணுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கும் இந்த ட்விட்டரில் பார்த்தீங்கன்னாக்கும் கோட் மாதிரி காட்டும். ரைட்டுங்களா? 1 அப்படின்னு சொல்லி காட்டும். இதை கிளிக் பண்ணுங்கள். அதர்வைஸ் வேறு ஒரு பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப ஹோம் பேஜை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அது காட்டும். ரைட்டுங்களா? ஸோ நான் இதில் நான் பிளாக் பேஜை கிளிக் பண்ணுறேன். பிளாக் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த ட்விட்டர் அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பிக்சல் ஐடி வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ரைட்டுங்களா? அதே இடத்துல இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 1 pixels found on www.digitalvision.in இந்த மாதிரி காட்டுவாங்க. ரைட்டுங்களா? அப்போது நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த பர்டிகுலர் பிக்சல் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் நம்ம வெப்சைட்டில். ரைட்டுங்களா? இப்போ அகைன் நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் இந்த பிக்சல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். ரைட்டுங்களா? உங்கள் வெப்சைட்டில் வந்து பிக்சல்ஸ் கூட வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ டிராஃபிக் நம்ம வெப்சைட்டுக்கு வந்திருக்கு த்ரூ ட்விட்டர் மூலமாக அப்படின்றத எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் போய்க்குங்க. ரைட்டுங்களா? ஒன்ஸ் உங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரிப்போர்ட்ஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு லைஃப் சைக்கிள் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனு கீழே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அக்வசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணுறதுங்களாக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா செஷன் டிஃபால்ட் சேனல் குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் என்ன மீன் பண்ணும் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து கடந்த 1 மந்தில் இந்த இடத்துல 1 மந்த் டேட்டா தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். கடந்த 1 மந்தில் எந்தெந்த சோர்ஸில் இருந்தெல்லாம் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்றத இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? இதில் ஆர்கானிக் சர்ச் அப்படின்னா ஆர்கானிக்காக கீவேர்டை என்டர் பண்ணி என் வெப்சைட்டுக்கு வந்தவங்க எவ்வளோ பேர், டைரெக்டாக வந்தவங்க எவ்வளோ பேர், வீடியோ மூலமாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, சோசியல் மீடியா மூலமாக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இந்த மாதிரி நிறையா காட்டும். ரைட்டுங்களா? ஸோ நம்மளுக்கு தேவை சோசியல் மீடியாவிலேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அதுவும் பர்டிகுலராக ட்விட்டர்லேருந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டிராஃபிக் சோர்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனுவுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்களாக்கும் நிறைய ஆப்ஷன் காட்டப்படும். இதில் செஷன் சோர்ஸ் அப்படின்ற இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கேருந்துலாம் உங்களுக்கு டிராஃபிக் வந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் சர்ச் அப்படின்னா கூகுளிலேருந்து ஆர்கானிக் சர்ச்சில் எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு, அதர் சர்ச் இன்ஜின்லேருந்து எவ்வளோ வந்திருக்கு அது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ரைட்டுங்களா? இப்போ எனக்கு வந்து சோசியல் மீடியாவிலேருந்து எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு அதை மட்டும் தான் நான் மெஷர் பண்ணணும். அதுக்காக அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், சர்ச்சில் போய்ட்டு சோசியல்னு சொல்லி டைப் பண்ணுறேன். சோசியல்னு சொல்லி டைப் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு எந்தெந்த சோசியல் மீடியாவிலேருந்து உங்களுக்கு ஆர்கானிக் வேலை டிராஃபிக் வந்திருக்கு அப்படின்றத இங்கே பார்க்க முடியும். ஸோ ஆர்கானிக் சோசியல் பார்த்தீங்கன்னாக்கும் facebook.com, linkedin.com, decode.com, web.skype.com. ஸோ இது மாதிரி எல்லா சோசியல் மீடியாவும் உங்களுக்கு காட்டுவாங்க. இதில் மேலே பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு டோட்டலாக எவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இல்லைங்களா? ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன், ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணிட்டு up to 25 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கும் உங்கள் வெப்சைட்டுக்கு கடந்த 1 மாதத்தில் ட்விட்டர்லேருந்து டிராஃபிக் வந்திருக்கா வரலையா, எவ்வளோ டிராஃபிக் வந்திருக்கு, எவ்வளோ யூசர் வந்திருக்காங்க, எவ்வளோ செஷன் வந்திருக்காங்க, இது எல்லா டேட்டாவும் மெஷர் பண்ண முடியும். ரைட்டுங்களா? நான் இப்போ தான் எனேபிள் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இட் வில் டேக் அரௌண்ட் 24 hours அது ஆகும். அந்த 24 hours அப்புறமும் ட்விட்டர்லேருந்து நீங்கள் போட்ட போஸ்ட்டை யாராவது கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட் போயிருந்தால் மட்டும்தான் அந்த டேட்டாவை இங்கே காட்டும். ரைட்டுங்களா? நீங்கள் ஒன்ஸ் ட்விட்டர் பிக்சல் கூட வந்து உங்கள் வெப்சைட் இன்டெகிரேட் பண்ணாலேயும் அந்த டிராஃபிக் காட்டுமான்னு கேட்டால் கண்டிப்பாக காட்டாது. இனிமேல் நீங்கள் ஃபியூச்சரில் ட்விட்டரில் வந்து நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ட்வீட்டும் சரி, ஒவ்வொரு போஸ்ட்டும் சரி, அந்த போஸ்ட்டு கீழே வந்து உங்கள் வெப்சைட்டுக்கான லிங்க் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எத்தனை பேர் உங்கள் வெப்சைட் போயிருக்காங்க அப்படின்ற டேட்டா ஃபுல்லாக இந்த மெத்தட் மூலமாக உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ட்விட்டர் பிக்சல்ஸ் கூட வந்து எப்படி உங்கள் வெப்சைட்டை இன்டெகிரேட் பண்ணுறது, இந்த இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டாஸை எப்படி வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலமாக மெஷர் பண்ணி பார்க்குறது அப்படின்றதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கூகுள் டேக் மேனேஜர் மூலமாக அதர் சோசியல் மீடியாவில் எப்படி வந்து டிராஃபிக் வந்து மெஷர் பண்ணுறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷனில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.